அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடி தோட்டத்து கத்திரிக்காயை பறித்து அதில் ஒரு சைட் டிஷ். எப்பயுமே நம்ம வீட்டு காய் அப்படின்ட்டு பார்க்கும்போது அதில் பண்ணுற டிஷ் எல்லாமே கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணணுன்றது தான் என்னோடய விருப்பமாக இருக்கும். ஸோ 2 செடியை நம்ம நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சோம். இந்த 2 செடியும் ஒரே வெரைட்டி தான் சொன்னாங்க. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா ஒரு செடியில் இருக்க காய் டார்க்காகவும் ஒரு செடியில் இருக்க காய் லைட் கலராகவும் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ஒரு மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மசாலா கூடவே உப்பு மஞ்சத்தூளியும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த காம்பு பகுதியெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இந்த டிஷ்ஷை செய்யும்போது இந்த காம்பு பகுதி, அந்த பச்சையாக இருக்க அந்த இதழ் பகுதியை போடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் போட்டதில்லை. ஸோ இப்படி நாளாக கீறி வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த மசாலாவை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி வச்சுட்டு அதை எல்லாத்தையுமே டைரெக்டாக நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் எல்லா காயும் இறக்கிட்டு நாம் இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டுன்னு காய் உடையாமல் பதமாக பெரட்டி எடுத்துக்கலாம். ஸோ மீதி இருக்க மசாலாவில் கொஞ்சம் தண்ணி கலந்து அரைச்சி ஊற்றினோம்னா, கலந்து ஊற்றினோம் அப்படின்னா உள்ள கத்திரிக்காய்க்குள்ளே மசாலா நல்லா இறங்கி வெந்து வரும். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக ஒரு ரசம் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டாலே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நார்மலாக வாங்குகிற கத்திரிக்காயை விட நம்ம வீட்டு காய், நம்ம தோட்டத்து காய் அப்படின்னும் போது அதை ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்றது தான். நன்றி. நலம் பெறுக, வளம் பெறுக.